சரவணபவ ஜோதிடம் மற்றும் தாந்திரிக ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து உங்கள் ரேவதி ராஜேஷ் கண்ணா. அனைவருக்கும் வணக்கம். தொழில் வளம் பெற அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னாக்கா, இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி வாடிக்கையாளர்கள் அதிகமாக ஏற்பட்டு உங்களுக்கும் வரவுகள் ஏற்படணும், வாங்குறவங்களுக்கும் திருப்திகரமாக ஏற்பட்டு திரும்ப வரணும். இதுதான் இப்போ இருக்கக்கூடிய எத்திக்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த தொழில் வளர்ச்சி பெறதுக்கு மிக சிறப்பான தாந்திரிக பரிகாரத்தில் நாகவல்லி தீபம் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. அது என்ன நாகவல்லி தீபம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, வெற்றிலைக்கு இன்னொரு பேர் நாகவல்லி. அதாவது இது வெற்றிலைன்றது பூலோகத்தோட கொடி கிடையாது, மேலோகத்திலேருந்து வரப்பட்ட ஒரு கொடி. நாகர் இனத்தை சேர்ந்தவங்களுக்கு இது மிகப்பெரிய தெய்வீகமான ஒரு சின்னம் தான் இந்த வெத்தலை. ஸோ இந்த வெத்தலை தீபத்தை எப்படி ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு கிண்ணத்தில் தண்ணி, அதாவது கண்ணாடி பவுலில் தண்ணி ஊற்றி அதில் ஒரு துளி மஞ்சள், ஒரு பச்சை கற்பூரம் போட்டுருங்க. அதோட கொஞ்சம் பன்னீர் ஊற்றிக்கோங்க. அதுக்கு மேலே வெத்தலையை வச்சு சின்னோண்டு நெய்யிட்டு ஒரு தீபம் போடுங்க. சுற்றி பூக்கள் வைங்க. தொழில் செய்யக்கூடிய இடங்களில் இந்த தீபம், நாகவல்லின்னு சொல்லக்கூடிய இந்த தீபத்தை ஏற்றும் போது செல்வ செழிப்பும் வாடிக்கையாளர்கள் வரதும் நிச்சயமாக தொழில் வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். மீண்டும் இன்னொரு தலைப்பில் நான் சந்திக்கிறேன். நன்றி.